நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கங்க. இன்றைய பதிவில் ஹச்சப்பில் ஒரு தலையீத்து கிடாரி ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குதுங்க. 2 பல்லில் நல்ல குவாலிட்டியான கிடாரிங்க, நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரின்னு சொல்லியிருக்காங்க. ஒயிட் மெஜாரிட்டி அதிகம் உள்ள கிடாரிங்க, கம்மி பட்ஜெட்டில் தான் இந்த கிடாரி விற்பனைக்கு வந்திருக்குது. இந்த கிடாரி எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, கறவைத்திறன் எவ்வளோ, விலை எல்லாமே ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முறை நீங்கள் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த கிடாரி தலைச்சங்கிடாரி தான், 2 பல்லுன்னு சொல்லியிருக்காங்க. கிடாரி வந்து 9 மாதம் சினையாக இருக்க கூடிய கிடாரிங்க, என்ன கண்ணு போறதுக்கு 10 to 12 நாட்கள் பக்கம் பிடிக்கும். சுழித்த ஒரு லாத கிடாரிங்க, தலைச்சனிக்கு நல்ல கறவைத்திறன் வாய்ந்த கிடாரிங்க. திருச்சி மாவட்டம் துவரங்குறிச்சி என்ற பகுதியிலிருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. ஒயிட் மெஜாரிட்டி அதிக உள்ள கிடாரி, நல்ல முகலட்சணமான கிடாரி, எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கூடிய கிடாரி. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க, டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறேன் அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி கிடாரி பிடிச்சிருந்துச்சுன்னா நேரில் வந்து பார்த்து ஒவ்வொன்றையும் நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல தரமான மாடுன்னு தான் சொல்லியிருக்காங்க. இல்லை கான்டாக்ட் பண்ணி எனக்கு இந்த கிடாரியை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொடுக்க சொன்னாலும் பண்ணி கொடுத்துற சொல்லியிருக்காங்க. 2 பல்லுங்கிறதுனால ஒரு 4-5 ஈத்துக்கு கண்டினியூஸாக நீங்கள் மாடை மெயின்டைன் பண்ணலாம். அடிக்கடி நீங்கள் மாடு மாற்ற தேவையில்லை அப்படின்னு தாங்க நம்மளோட விற்பனை தெரிஞ்சுக்க. அப்படி இளம் பல்லு மாடு, 9 மாதம் சினையாக இருக்கக்கூடிய மாடு, இந்த கண்ணு போடுறதுக்கு 10 to 12 நாள் பக்கம் பிடிக்கும். ஒரு 12 லிட்டர் வரையும் கறவை திறன் கொண்ட மாடு. தேவைப்படும் நபர்கள் தாராளமாக அவரோட கான்டாக்ட் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள்.